மக்களே இன்னைக்கான லைவ் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாட்டர்டே எபிசோட்ல விஜேஎஸ் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்குறாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? கமருதீனுக்கு ரெட் கார்டா? ஏன் கொடுத்தாங்க? எதனால கொடுத்தாங்க? கமருதீனுக்கு விஜேஎஸ் செஞ்ச தரமான சம்பவம் என்ன ப்ரோ அப்படின்னு தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த செகண்ட் நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் எனக்கான ஆஸ்கார். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண அடுத்த செகண்ட் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ப்ரோ, எதனால கமருதீனுக்கு ரெட் கார்டு? அராரோ கூட அங்கங்க அப்பப்ப அப்படி எப்படி பண்ணாரு, அப்ப கொடுக்காத ரெட் கார்டு. நம்ம தர்பூசணியை போட்டு புள்ளின்னு அடிச்சிருவோம், உதச்சிருவோம், துவைச்சிருவோம் சொன்னாரு, அப்பெல்லாம் கொடுக்காத ரெட் கார்டு. நம்ம விஜய் பார்வதி கூட அங்கங்க அப்பப்ப அப்படி எப்படி இப்படி அப்படியெல்லாம் பேசினாரு, அப்பெல்லாம் கொடுக்காத ரெட் கார்டு. பாடி சேமிங், புள்ளி பண்றது, அடிச்சிருவோம், உதச்சிருவோம், அப்படி இப்படின்லாம் வார்த்தைகள்லாம் விட்டாங்களே, அப்பெல்லாம் கொடுக்காத ரெட் கார்டு. ஏன் ப்ரோ இப்போ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேதவர் உள்ளே போயிட்டு ஆல்ரெடி ஒரு பிராங்க் சண்டையை வந்து நம்ம பிரஜனும் பிரவீனும் கமருதனும் சேர்ந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வேணால் அது பிராங்க், ஏன்னா அவங்க ஆல்ரெடி 3 பேரும் பிளான் பண்ணி செஞ்சாங்க. உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட் எல்லாருமே பதறி செதறி, சாண்ட்ராவெல்லாம் பயங்கரமாக அழுத மொமெண்ட்டை பார்க்க முடிஞ்சுது. நம்ம கெமி சுபிக்ஸாலாம் போயிட்டு தட்டுத்துக்கிட்டு விக்ரமன்லாம் பதறிட்டார். அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு நிஜ ஃபைட்டு மாதிரியே கமருதீன் வந்து எடுத்து சப்புன்னு பிரவீன் அடிச்சு, பிரவீன் வெக்ஸ் ஆகி போய் அப்படி விழுந்த அந்த பயங்கரமான மொமெண்ட் இருக்குல்லங்க, அந்த இடத்துல வந்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டும் பயங்கரமாக பயந்துட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அது உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பதறிக்கிட்டு இருந்த அவங்களுக்கு நம்ம சேதனை பிக் பாஸ் ஆல்ரெடி முதல்ல சொல்லியிருப்பார். பிரஜனும் பிரவீன் கமருதீன் 3 பேரும் போயிட்டு பிக் பாஸ் கிட்ட அந்த ரூமில் போயிட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு ப்ராங்க் பண்ணோம், அந்த ப்ராங்கை முடிச்சுட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு, ஆரம்பித்தது நீங்களாக இருக்கலாம், முடிக்கிறது நானாக தான் இருக்கணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நான் பார்த்துக்கிறேங்கிறது சாட்டர்டே எபிசோடில் சேதனை வச்சு இந்த தரமான அடி அடிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறது அப்போ நம்மளுக்கு புரியல, இப்போ புரிய வச்சிட்டார். ஓகே, அந்த மொமெண்ட்டை இங்கே கிரியேட் பண்ணார். ஃப்ராங்க்குங்கிற பேரில் நீங்கள் உள்ளே என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? உள்ளே இருக்கிற எல்லாரும் எவ்வளோ பயந்தாங்க தெரியுங்களா? சொல்லுங்கள் அப்படின்னு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட் கிட்ட கேட்கும்போது நம்ம கானா வினோத்தன்னு, ஐயோ இதெல்லாம் ஃப்ராங்கா, என்ன இப்படி பண்ணுறாங்க, நாங்களாம் நிஜம் நினச்சிட்டேன், நாளைக்கு நான் ஏதாவது ஒரு கையில் கிடைக்கிற எதையாவது ஒன்று எடுத்து நைட்டு அட்டி மண்டையோட ஒரு அடி அடிச்சுட்டு காலையில் அது ஃப்ராங்க் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? என்ன அப்படி ஓவராக பண்ணுறீங்க? ஃப்ராங்க்லாம் நீங்கள் எது வேணாலும் பண்ணுவீங்களா? அப்படிங்கும்போது விக்ரம்லாச்சு இதெல்லாம் என்ன பயந்து நடுங்கிட்டோம். இப்படியுமா ஃப்ராங்க்? எனக்குலாம் சொல்ல வார்த்தையே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கடுப்பாக இருக்குது, அப்படி இப்படிங்கிற மாதிரி விக்ரமன்னா இருக்கட்டும். சாண்ட்ராவெலாம் எந்திரிச்சு அந்த மொமெண்ட்டே அழுதுட்டாங்க. ஐயோ ப்ராங்கா, என்ன ப்ராங்காக இருந்தாலையும் அந்த செகண்ட்லாம் நம்ம வெளியில் என் குழந்தைங்கள்லாம் பார்க்குமே, அப்போ நான் என்ன துடிச்சு போனேன் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்ட்ரோ அழுகுறதா இருக்கட்டும். ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டும் இவங்க ப்ராங்க் அப்படின்னு சேதனை ஒட்டச்சு விட்டோடனே பதறிச்சு, என்ன ஃப்ராங்கா, என்ன ஃப்ராங்காக இருந்தாலும் இப்படி தான் அடிச்சுக்குவீங்களாடா? நான் விக்ரம்லாம் சொல்கிறாரு, உங்களோட ஒட்டுமொத்த லைஃப்பும் போயிடுச்சுன்னு நினச்சி பயந்துட்டுண்டா, இப்படிலாம் ஒரு ஃப்ராங்க் பண்ணுவீங்களா அப்படின்னாங்க. என்ன தான் ஃப்ராங்காக இருந்தாலையும், என்ன தான் கண்டென்ட்டாக இருந்தாலையும், கண்டென்ட்டுக்காக நீங்கள் பண்ணினாலையும் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டை அதை உண்மை நினச்சி பதறினதை செதறினதை மக்களாக இருக்கட்டும் ஹவுஸ்மேட்டாக இருக்கட்டும் 1 செகண்ட் அப்படி பயங்கர பதற விட்டாங்க. இது எல்லாத்தையுமே சொல்லி சேதனை ரெட் கார்டு கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட் கார்டு கொடுக்குற அந்த இடத்துல தான் ஒரு பெரிய விஷயம் நடந்தது. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரெட் கார்டு கமருதீனுக்கு ஓகேவா, சரிதானா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செகண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் அந்த இடத்துல சேதனை என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராங்க், அவரும் ஒரு ப்ராங்க் தான் பண்ணார் மக்களே, அப்படி தான் நான் நினைக்கிறேன். லைவில் நடந்துட்டு இருக்கிறேன் அந்த மொமெண்ட் வச்சு பார்க்கும்போது ரெட் கார்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அது பிக் பாஸும் பிக் பாஸ் டீமும் சேதனும் சேர்ந்து செஞ்ச அது ஒரு ப்ராங்க். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இவ்வளவு ஆரவாரமாக பேசிகிட்டு இருந்துட்டு கடைசியில் ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி தாங்க இருக்குது. அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. பயங்கரமாக ஒரு ப்ரோமோ இருக்கும், உள்ளே போய் பார்த்தா புஷ்ன்னு இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஷோ பார்த்துட்டு இருக்கிறவங்க பிக் பாஸில் எனி டைம் ப்ரோமோ வந்து பயங்கர மாதம் இருக்கும், உள்ளே போய் பார்த்தீங்கன்னா புஷ்ன்னு இருக்கும். அந்த மாதிரி பயங்கர கோவத்தோட உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்டை திட்ட வச்சதாக இருக்கட்டும், இவர் திட்டினதாக இருக்கட்டும், எல்லா மொமெண்ட்டும் பயங்கரமாக இப்படி செம்ம ரோஸ்ட்டுப்பா. அப்பா என்ன சேதனை இப்படி பேசுகிறாரு, இன்னும் ஹவுஸ்மேட் இப்படி பேசுகிறாரு, தேவை தாண்டா உங்களுக்குலாம், டே நடக்கணும்டா, நீங்களாம் அவ்வளவு தாண்டா பண்ணீங்க அப்படின்னு நம்மளே தூண்ட வச்சுட்டு கடைசியில் நீங்கள் மட்டும்தான் ப்ராங்க் பண்ணுவீங்களா, நாங்களும் ப்ராங்க் பண்ணுவேன் அப்படி தான் சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்து ப்ராங்க்குங்கிற பேரில் பண்ணிட்டு இருக்கிற லூட்டிகளை பற்றி மறக்காமல்
மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. பிக் பாஸ் பற்றின லைவ் அப்டேட் அடிக்கடி நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கும். வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆல்ல எனேபிள் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் பற்றின லைவ் அப்டேட் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.